பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நாம் நம்மை இழந்து விடாமல் இருப்பதற்கும், நமது நடக்கையினாலே பிறர் இடர்லடையாமல் இருப்பதற்காகவும் பவுலானவர் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். அவைகளிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக தேவனை விட்டு பின்வாங்கி போவது விபச்சாரம் என்றும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை நாம் பிரத்யேகமாக உண்ணும்போது தேவனை நாம் நிராகரிக்கிறோம் என்பதை குறித்தும் விளக்கப்படுத்துகிறார். அதனால் உண்டாகும் விளைவுகளை இங்கே சுட்டிக்காட்டி எழுதுகிறார். இஸ்ரவேலரின் அழைப்பும் தேவனால் கொடுக்கப்பட்ட விடுதலையும், தேவன் அவர்களை போஷித்து பானம் செய்து வழிநடத்தி வந்த அக்கினி கம்பத்தினாலும் மேகஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தி வந்த அற்புதமான வழிநடத்துதலையும் இங்கே நினைவு கூர்ந்து, இவைகளெல்லாம் ஆவிக்குரிய பிரயாணங்களாகிய நமது வாழ்க்கை பயணத்தை குறித்தான ஒரு அழகான எடுத்துக்காட்டு சின்னமாய் இருக்கிறது என்பதை விளக்கப்படுத்துகிறார். இது இஸ்ரவேல் வம்சத்தாரின் வம்ச வரலாறு, அவர்களுடைய தேவன் வழிநடத்தி வந்த அந்த முறைகளை நமக்கு சுட்டிக்காட்டி, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக பரமகானானை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய நமது பக்கமாக, தேவன் எடுக்க வேண்டிய செயல்களை அவர் எடுக்கிறார், நாம் நமது பக்கமாக செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் சுட்டிக்காட்டி எழுதுகிறார். 9ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களைப் போல ஓடுங்கள், தேவனிடத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், இச்சையடக்கமாய் இருங்கள், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த அழியாத கிரீடத்தை பெரும்படி ஓடுங்கள், கண்மூடித்தனமாக கிறிஸ்தவ பயணம் செய்யாதீர்கள். பிறருக்கு போதித்துவிட்டு நாம் நமது ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று திரும்ப திரும்ப வேதம் நம்மிடத்திலே கேட்கிறது. பிறர் செய்யும் குற்றங்களை நாம் சுட்டிக்காட்டி பிரசங்கம் பண்ணி அவர்களை மனம் திரும்ப பண்ணிவிட்டு நமது துரும்பை, நமது உத்தரத்தை, கண்ணிலே கிடக்கிற உத்தரத்தை காண மறுக்கிறோம் என்பதை வேதம் திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டுகிறது. இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதா எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் என்று சொல்லி, இன்று நாம் தண்ணீரினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது போல, அது மேகமாக இருந்தாலும், தண்ணீர் திரவ நிலையில இருந்தாலும், அது H2O என்று அழைக்கப்படுவது போல, 3 நிலையிலும் அதனுடைய மூலக்கூறு ஒன்று போல இருப்பது போல, அவர்களும் மேகத்துக்கு கீழாகவும் உறைந்த சமுத்திரத்தின் வழியாகவும் நடந்து போகும்போது அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்கள் என்பது போல இது விளக்கப்படுத்துகிறது, அடையாளப்படுத்துகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை பற்றும் முழுமையான வாழ்க்கை பயணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்தோடு ஒப்பிடுகிறார் பவுல். கிறிஸ்து என்கிற தேவனுக்கு முன்னடையாளமானவனாக மோசே சித்தரிக்கப்படுகிறார். உன்னை போல ஒரு தூதனை எழுப்புவேன் என்று மோசேக்கும் தேவன் சொல்லி இருந்தாரே. எல்லோரும் ஒரே ஞானஸ்தானம் தான் பெற்றார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள், வானத்திலிருந்து அவருக்கு போஜனம் கொடுக்கப்பட்டது, அவர்களோட கூட கடந்து சென்ற கண்மலையாகிய கிறிஸ்துவின் தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள் என்று இன்று நாம் ஒரு சபையிலே அனுசரிக்கக்கூடிய சடங்காச்சார முறைகளை எல்லாம், சரீர பிரகாரமான அடையாள செயல்களை எல்லாம் இங்கே விளக்கப்படுத்துகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி பாவ மன்னிப்புக்கென்று பரிகார பலியான கிறிஸ்துவின் இரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுகிற அந்த கம்யூனியன் திருவிருந்து சாஸ்திரங்களை நாம் அனுபவிப்பது போல இங்கே அனுசாஸ்திரங்களை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். நாம் முழுமையாக கிறிஸ்துவுக்குள் இருப்பது போல சரீர பிரகாரமான செயல்களிலே, சாக்கிரமந்துகளிலே நாம் வாழ்ந்தாலும், தேவனுக்கு அவருடைய மனதுக்கு பிரியமான எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நமக்குள்ளாக இல்லை என்றால் தேவனுடைய பிரியம் நம்மேல் இருப்பதில்லை. தேவன் நம்மேல் பிரியமா இல்லை என்றால் வனாந்தரத்திலே போகும் வழியிலே பிரயாணத்தில் தாமே நாம் அழிக்கப்படுவோம். என்னென்ன காரணத்தினாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்றால், இச்சித்தார்களாம், பொல்லாதவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இச்சித்தார்களாம், தேவனை நிராகரித்தார்களாம், ரிஜெக்டிங் காட். தேவனை நிராகரிப்பதினாலே நாம் வேற எதையோ ஆராதிக்கிறோம், வேற எதையோ நாம் ஆராதிப்பதினாலே நாம் வேசித்தனம் பண்ணுகிறோம். தேவனுக்கு முதன்மையான இடத்தையும் நமது நம்பிக்கையின் மைய புள்ளியாகவும் ஆதாரமாகவும் முதலாவதாகவும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். தேவனை நாம் நிராகரிப்பதும் இரண்டாம் பட்சமாக கருதுவதும் வேசித்தனம். ஒன்றாவது இச்சிப்பது, இரண்டாவது தேவனை தவிர்த்து பிற பொருட்களை ஆராதிப்பது, அதது முதன்மைப்படுத்துதல் இரண்டாவது காரியம் விக்கிர ஆராதனைக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நிராகரித்து வேற ஒன்றை நாம் ஆராதிப்பதினாலே வேசித்தனம் செய்கிறவர்களாயிருப்போம். அதாவது உலக இச்சைக்கு அடிமையாவோம். விசேஷமாக பாவ காரியங்களை எல்லாம்
திருட்டுத்தனமாக செய்வோம். நான்காவதாக கிறிஸ்துவை பரீட்சை பார்ப்போம். அவருடைய வல்லமையை, அன்பை, அவருடைய கண்காணிப்பை, அவருடைய வழி நடத்துதலை நாம் சோதிக்க துணிவோம். உடனே நாம் நினைக்கிற காரியங்கள் நடக்கவில்லை என்றால் தேவன் மேலே, கிறிஸ்துவ மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை இழப்போம். இப்படி கிறிஸ்துவின் நேரத்திற்கு காத்திருக்காமல் அவரை பரீட்சை பார்ப்போம். இன்னும் சில வேளைகளிலே மனிதர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நாமும் அப்படி தேவனுடைய நம்பிக்கை வைக்காமல் இருக்கும் பொழுது அவர் எனக்கு செய்ய மாட்டார், அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று தெரியவில்லை, இதெல்லாம் உண்மைதானா என்று தெரியவில்லை என்று சொல்லி வேதத்தின் மேலே, தேவ வல்லமையின் மேலே சந்தேகம் உண்டாகும், அதிருப்தி உண்டாகும். முறுமுறுப்பு வருவதினாலே நாம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியின்மையிலே கடந்து செல்வோம், அவலாசையிலே கடந்து செல்வோம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்திர பாதையிலே நடந்து வரும்போது தேவனை இந்த 5 விதமான சூழலிலே மறுதலித்தார்கள். இவைகளையெல்லாம் தேவன் நமக்காக திருஷ்டாந்தங்களாக எழுதி வைத்திருக்கிறார். ஏனெனில் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பை கொடுக்கும்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்று 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காரியங்கள், பழைய ஏற்பாட்டு மனிதர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், ஆண்களும் பெண்களும் கிறிஸ்துவை மையப்படுத்தி, கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி, கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்து செயல்பட்டார்கள். நாமும் இப்பொழுது கிறிஸ்துவின் வருகைக்காக, 2ஆம் வருகைக்காக, நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். அவர் வர காத்திருக்கிறோம். ஆதலால் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நீங்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அடைந்து விடவில்லை. அந்த பயணம் வெற்றிகரமாக முடிவு பெற வேண்டும் என்பதென்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? நிற்கிறீர்களா, நிலைத்திருக்கிறீர்களா என்று காண வேண்டும். விழுந்து விடாதபடிக்கு, நம்மை வேற எந்த ஒரு பொருளாலும் இழுத்து விழத்தள்ளி விடாதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும். இது நமது சுயபலத்தால் ஆகாது என்பதை 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சோதனை என்ற சொல்லு வரும்போதெல்லாம் பிசாசானவன் அங்கே மனிதனுக்கும், ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும், ரட்சிக்கிற தேவனுக்கும் இடையாக வாதாடி கொண்டிருப்பான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் வசனத்திலும் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அரிக்கப்பட்டார்கள் என்றால், கிறிஸ்துவை நாம் நிராகரிக்கும் போது கைவிடப்படுவோம். நாம் கைவிடப்படும் போது பொல்லாங்கான் வந்து நம்மை சோதிப்பான். சில வேளைகளிலே அந்த பொல்லாப்பு நம்மை சோதிக்கும் போது மீண்டும் கர்த்தரை தேடுவோம். அப்பொழுது மீட்டு கொள்ளப்படுவோம். அவர் இப்படி தேடாமல் விழுந்தே கிடப்போமானால், பிசாசின் பிடியிலே இருக்க விருப்பப்படுவோமானால், அப்பொழுதும் முரட்டாட்டம் பிடித்து தேவனை நிராகரிப்போமானால் அழிக்கப்பட்டு போவோம். 13ஆம் வசனத்தில் இதைத்தான் ஆழமாக கற்றுக் கொடுக்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் என்றால், மனுஷனுக்கு சோதனை நேரிடும். சோதனை தவிர்க்க முடியாது. தேவன் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் அந்த சோதனைக்கு நாம் உட்பட்டே ஆக வேண்டும். ஏனெனில் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து பிசாசின் பிள்ளைகளாய் பிறந்தபடினாலே தேவ பரிசுத்த காரியங்களிலே நாம் நிலைத்திருக்க நமக்கு விருப்பம், தன்மையோ அல்லது பலனோ கிடையாது, விருப்பம் இருக்கிறதா என்பதுதான் சோதனை. சூசிங் தான் அங்க செலக்ட் பண்றது தான், தேர்ந்தெடுப்பது தான் அங்கே முக்கியமான ஒரு காரியமாக அமைகிறது. விருட்சத்தின் கனிகள் அனைத்தும் புசிப்பதற்கு நமக்கு உரிமை இருந்தாலும் வேண்டாம் என்று மறுத்ததின் மேல் நாட்டம் கொள்ளுகிறது அல்லவா, அதுதான் செலக்ஷன், சூசிங். இந்த சோதனையிலே நாம் உடனடியாக தேவ வல்லமையை நாட வேண்டாம். அதுதான் ஆதாம் ஏவாளும் செய்த தவறு. சோதிக்கப்பட்டு விட்டார்கள், ஆனால் தேவனுடைய உதவியை நாட வேண்டும். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் என்றால், என்னால் இயலவில்லை ஐயா என்று சொல்லி கத்தும்போது, அவர் என்னை, என் மகன் அழைத்து விட்டான், நான் அவனுக்கு உதவி செய்வேன் என்று பிசாசின் அத்தனை குற்றச்சாட்டுகளை மீறி அவரால் செயல்பட முடியும். நாம் அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்திலே கேட்டு அவருடைய வல்லமையை வாங்கி கொள்ள வேண்டும். அவரோடு இணைந்து வாழ்வதற்கு அவரோடு கூடவே நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதில்லை. உங்கள் பலன் முழுவதும் குன்றி போன உடனே தேவனை பற்றி கொள்ள வேண்டும். இது ஒரு விதமானது. ஆரம்பிக்கும் போதே உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலுமே ஐ நீட் யூ லார்ட், எனக்கு நீர் வேண்டும், உம்முடைய உதவி வேண்டும், உம்முடைய நாமம் வேண்டும், உம்முடைய வல்லமை வேண்டும், உம்முடைய வாக்குத்தத்தம் வேண்டும் என்று சொல்லி, அவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் நடக்கும்போது சோதனைகளுக்குள்ளிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் போக்கையும் நம் மனதிலே உண்டாக்குவார். அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் சக்சஸ்ல தான் முடியும்.
அந்த அக்கினியின் ஊடாக நடந்து வெளியே வந்து பார்க்கும்போது அவர் நம்மோடு இருந்திருப்பார். ஆனால் நாமும் அக்கினியை கடந்திருப்போம். இதை நாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய சம்பவங்களிலிருந்து ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ளலாம். தேவனோடு நிலைத்திருப்பேன், தேவனுக்கே முதன்மையான இடத்தை கொடுப்பேன் என்ற அந்த நம்பிக்கை தான் நம்மை தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. விசுவாசிகள் என்று அறிக்கையிடுபவர்கள் தாங்களும் மனிதர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் விசுவாசி என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனும் பூர்ணமாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களும் இந்த பூமியில, இந்த மனிதர்கள் மத்தியில இந்த வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்து முடிக்க வேண்டும். ஆதலால் தேவனிடத்தில் மறுபடியும் பிறந்திருக்கிற விசுவாசி என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனும் தங்கள் வார்த்தையாலும் நினைவாலும் செயலாலும் தொடர்ந்து பாவம் செய்கிறவர்களாகத்தான் வாழ வேண்டிய சூழல் இருக்கும். அந்த சூழலை தேவனுடைய வல்லமையால் மேற்கொண்டு அதற்கு சாக்கு சொல்லாதபடிக்கு பாவம் செய்தலை விட்டு ஓய்ந்து நியாயப்படுத்தாமல், இந்த சூழல்ல அவர் வாழ்றாரு பாவம், இந்த சூழல்ல நீங்க இருந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நியாயப்படுத்தாமல் தேவனை பற்றும் உண்மையான விசுவாசத்தோடு வாழ்ந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். ஏனெனில் இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. தேவனோடு வாழ்கிறோமா பிசாசோடு வாழ்கிறோமா என்பதுதான் அங்கே தேர்வு செய்வது. எப்படியெல்லாம் பிசாசுக்கு விலகி ஓட வேண்டும் என்பதை விக்கிரக ஆராதனையை இங்கே முதன்மைப்படுத்தி பவுல் சுட்டிக்காட்டி கற்றுக் கொடுக்கிறார். விக்கிரகம் என்பது ஒரு பொருட்டு அல்ல. ஆனால் இந்த உலக பிரகாரமான மக்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கும் போது அவர்கள் பலியிடுவது அவர்களுடைய எண்ணங்களிலே பேய்களை தான் நினைக்கிறார்கள். அதாவது தேவனுக்கு அப்பாற்பட்ட அனைத்து சக்திகளும் பேய்கள் தான். நீங்கள் தூதனை இங்கே கேட்கக்கூடாது. தூதன் பிசாசுக்கு கீழ்ப்படிய மாட்டான், தேவனுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற பணிவிடைக்காரர்கள். நீங்கள் தேவனுக்கும் பிசாசுக்கும் பிரியமாக வாழ முடியாது. இரண்டு எஜமானுக்கு வாழ முடியாது. பணத்திற்கு, உலக பிரகாரமான ஆசைக்கும் பரலோக ஆசைக்கும் நாம் வாழ முடியாது. இரண்டு கனிகள், இரண்டு வழிகள், இரண்டு விதமான வீடுகள், இரண்டு விதமான ஊற்று, இரண்டு விதமான சொல், இரண்டு விதமான யோசனைகள் என்றெல்லாம் வேதம் பல வழிகளிலே தேவனும் அவருடைய சீஷர்களும் நமக்கு நிருபங்களிலும் சுவிசேஷ புத்தகங்களிலும் எழுதியிருக்கிறதை நீங்கள் காணலாம். ரெண்டு பொருள் உனக்கு முன்பாக இருக்கிறது. எதை நீ தேர்வு செய்கிறாய்? நீ அதுவாக மாறுகிறாய். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை தெரிந்தும் உண்ணும் போது விக்கிரகத்தோடு நாம் ஐக்கியம் கொள்கிறோம். அதாவது பேய்களோடு நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோம். இஸ்ரவேலர்களுக்கு பலியை தேவன் கொடுத்து அதை விளக்கப்படுத்தி இருக்கிறார். பலிபீடத்தில் படைக்கப்பட்டதை புசிக்கும் போது அந்த பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். நாம் தேவன் கிறிஸ்து தம்மை பலிபீடத்தில் முழுமையான பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நாம் அவரை நிராகரித்து மற்ற எந்த பொருளுக்கும் முக்கியத்துவத்தை கொடுப்போமானால் அது விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்பதற்கு சமம். இது பார்ட்டியா இருக்கலாம், பர்த்டே பார்ட்டியா இருக்கலாம், இல்ல திருமண வைபவங்களா இருக்கலாம், எந்த சூழலாயும் வேணாம் இருக்கலாம். ஆனால் அவைகளை எப்படி கையாள வேண்டும் என்று மிக நேர்த்தியாக பின்வரும் 27 வசனங்களிலிருந்து அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய பாத்திரமாகிய திருவிருந்திலே நாம் பானம் பண்ணி புசித்து விட்டு உலக பிரகாரமான மக்களோடு சேர்ந்து அவர்களோடு பந்தி இருக்கும்போது தேவனுக்கு விரோதமான பந்திகளிலே பங்கெடுக்கிறோமா என்ற ஒரு சோதனை நமக்கு இருக்க வேண்டும். நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். 22ஆம் வசனம், நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எரிச்சல் உள்ளவர் என்றால் தேவனுக்குரிய இடத்தை, கனத்தை, முதன்மையான எண்ணங்களை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதை அவர் பங்கு போட்டு கொள்ள மாட்டார். தேவனுக்கு நாம் வைத்திருக்கும் அன்பு முழுமையான அன்பாக வேண்டும். இதை நீங்கள் மார்க்கு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். உங்கள் முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும், முழு மூச்சோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. முழுமையான அன்பை தேவன் விரும்புகிறார். தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் நிறைவு பகுதியிலும் நீங்கள் இதை படித்து பார்க்கும்போது புரிந்து கொள்ளலாம். தானியேல் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தேவனுடைய பேரிலே நம்பிக்கை வைத்து அவன் மரக்கறி முதலவைகளை புசித்த போது 10 மடங்கு ஞானியாக காணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா அது எனக்கு தகுதி கிடையாது. நான் உயர்ந்த அந்தஸ்திலே, சமூகத்திலே, சமுதாயத்திலே இருப்பதினாலே எனக்கு அநேக விதமான கணங்கள் கிடைக்கும். ஆனால் அவை எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கும் போது அது எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. அது எனக்கு மனசாட்சி குற்றப்படுதலுக்கு உட்படுத்தும். என்னை பார்க்கிறவர்களும் இடரலடைவார்கள். ஆதலால் பிறருக்கு பிரயோஜனமானவைகளை நான் செய்ய வேண்டும். சரி, கடையிலே விற்கப்படுகிறது, என்ன செய்வது? கடையிலே பணத்திற்கு ஈடாக அதை வாங்கி கொள்கிறோம். எல்லோரும் பொதுவாக வாங்கி அதை புசிக்கிறார்கள். ஒருவேளை அது சமைக்கப்பட்ட உணவா இருக்கலாம், அல்லது சமைப்பொருளாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் நாம் உண்பதற்கு முன்பாக அதை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து உண்பது என்பது மிகப்பெரிய சாட்சி.
ஏனெனில் பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது என்று இருமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு ரோட்டு கடையிலோ, ஹோட்டலிலோ, திருமண வைபவங்களிலோ, இல்லை அடுத்த வீடுகளிலோ உங்களுக்கு உணவு கொடுக்கப்படும் போது இரு கரங்களையும் எல்லோரும் பிறர் பார்க்க ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி நாம் தோத்தரித்து அதை உண்போமானால் அது தேவனுக்கு மகிமையை செலுத்துவதினாலே நமது மனசாட்சியும் சந்தோஷப்படுகிறது. நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் அவர்களுக்கு என்ன கிடைத்தாலும் அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுவார் என்று சொல்லி அநேக சாட்சிகள் எழும்புகிறது. இந்த சின்ன ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் வெட்கப்பட்டு விட்டு செய்ய மாட்டோம். ஒரு முறை செய்து பாருங்கள், துணிச்சலாக. அது உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் சந்தோஷத்தையும் தரும். காலப்போக்கிலே அநேகர் உங்களை பின்பற்றுவார்கள். அந்த கடையிலோ அந்த வீடுகளிலோ உங்களோடு பயணிக்கிறவர்களோ பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு புசிப்பதற்கு என்ன கிடைக்கிறதோ அதை அவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து தான் புசிப்பார். அதனால் ஆரோக்கியமாய் இருக்கிறார் என்றும் கூட சொல்லுவதை நீங்கள் கேட்கலாம். இப்படி நாம் இடரலற்ற சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நமது ரட்சிப்பை முழுமையாய் தேட வேண்டும். முழுமையாய் நமது வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் போய் சேர வேண்டிய அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை பரம கானானுக்கு போய் சேர வேண்டும் என்பது பவுலுடைய ஆசையாய் இருக்கிறது. அதனால் மிக நேர்த்தியாக கொரிந்தியருக்கு மூலமாக நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென்.